நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாமர குளத்துக்கு வந்து மீன் பிடிச்சாச்சு. இதுதான் மாமரத்து குளம். பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்கி பிடிச்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீன் பொறிக்கிறதுக்கு ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். கணேஷுமே மாம்ஸ் 2 பேரும் தான் மீன் பொறிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அடுப்பு கூட்டியாச்சு, தீ எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் வெயிலுங்கிறத விட காற்று அதிகமாக இருக்குது. மாம்சே, காற்று எப்படி நல்லா இருக்குதா? காற்று சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், அப்படியே வடச்செடி வச்சு ஜம்மு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு 4 மாதம் இருக்குமா அந்த வீடியோ? 6 மாதம் இருக்குமா? 3 மாதம் 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வீடியோ இதே இடத்துக்கெல்லாம் எடுத்திருந்தோம். அதேமாரி மீன் பிடிச்சா செஞ்சுருந்தேன். இப்போ வந்து அதே இடத்துக்கு 2வது டைம் செய்கிறோம். பெரிய மீன் போட்டு ஃபஸ்ட்டு இந்த பெருசு எடுத்து போடு. ஒரு மீன் மட்டும் அது ஒன்று மட்டும் போட்டு. எப்பவுமே மீன் வந்து பெருசாக போடுறோம். ஃபஸ்ட் என்ன குறைய திருத்து போட்டுக்கலாம். ஏன்னா அதில் இடம் பத்தாது. என்ன குறைஞ்சிச்சுன்னா பெரிய மீன் போட முடியாதுல்ல, அதுக்காக. அலச வேண்டாம், அப்படியே ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த மசாலா விழுந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட காயில் அப்படியே விட்டுருக்குறோமா, அதனால் விழுந்துடும். சூப்பராக மீன் பொறிச்சு இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் எப்படி பொறிக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றோன்னு பார்த்துருவோம் நண்பர்களே. தீ கெட்டுச்சுன்னா ஊற்ற வேண்டியதில்லை. அது சொன்ன மாதிரி அது காற்றுலேயே பற்றிக்கு. நல்லா பற்றிச்சா? ஏ அவனை மறுபடியும் இருக்க திரி போட்டியா? இன்னொருக்க போட்டியா? மேலாம் அப்படியே இருக்குது. நல்லா முருகில் போடாது. நல்லா கொஞ்சம் வேகட்டும். என்ன அதிகமாக முதல்ல ஒரு ஆள் மட்டும் தனியாக போட்டு தான் இருக்குது. இன்னும் நல்லா வேகணும். அவன் தீ எரியலை, நல்லா வேகணும். இன்னும் நல்லா எரியணும். 2வது காற்று இருக்கிறதுனால அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது பாருங்க, நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஆள் இருக்கிறாருங்க நண்பர்களே இங்கே காவலுக்கு. இங்கே பாருங்கள், இதான் இவர் தான். இங்கே வேற டேய் முகரை கொஞ்சம் காட்டு. சூப்பர்ப்பா. அருமையான ஆள் நம்மளுக்கு காவலுக்கு கொண்டிருக்கிறாரு. அவரே எங்கேயோ மோப்பம் முடிச்சு வந்துட்டார். சாப்பிட்டு போகணும்னு அவரே உட்கார வச்சாச்சு. வந்துருச்சுங்களா? இப்போ எடுத்து போடுவாங்க. எடுத்து போடு. மாம்சம் என்ன ஆனினா? ஆனியன் நறுக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஆனியன் ரெடி ஆகுது. இன்னும் ஒரே ரவுண்டு தான் மீன் இருக்குது. அந்த மீனை ஒரு ரவுண்டும் பொரிச்சாச்சுன்னா ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் போட்டுக்கலாம். சூப்பர். அது போய் தக்காளி சாப்பாடு இருக்குது. தக்காளி சாப்பாடு. ஆமாம், இன்றைக்கி வந்து மீன் பொரியல், தக்காளி சாப்பாடு, இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். பசியாமல் இருக்குது. அதனால் இப்போ வரீங்கன்னா மொட்டை வெயில் உட்காந்து வறுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், காற்று தான் பயங்கரமாக இருக்குது. வெயில் கூட பரவாயில்ல, ஜமாளிச்சுக்கலாம் போல். காற்று தான் ஓவராக இருக்குது. டேய் வாடா, டேய் வா, மீன் ரெடி ஆயிடுச்சு. வாடா டேய், அட வா, 2 சாப்பிட்டு போயிடலாம். இன்ன வரைக்கும் இருந்து போட்டு போனீங்கன்னா பொக்குன்னு போனால் நல்லா இருக்காதுப்பா. திருத்தே சாப்பிட்டு போகலாம். சரியா? பா இங்கே கொடுங்க, அவன் எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம். அப்படியே போட்டுக்கடா. நல்லா இருக்குதா? மீன் வாள் தான்டா. நீ இப்போ சாப்பிட்றது வெறும் வாள் தான். அதுக்கப்புறம் தலை வரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓவர் சைஸ் மீன். இங்கே பாருங்க என்ன சைஸ் போட்டு வச்சுருக்குறாங்கண்ணா. அப்படியே எடுத்து லபக்கு சாப்பிட்றது. எப்படி சாப்பிட்றது? லபக்கு சாப்பிட்றேன். ஓகே மனுஷே, நீங்கள் அந்த பெருசு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பெருசு நம்மளுக்கு வச்சு நீங்கள் பாருங்க. மாமா மீன் மாமன் எடுத்துக்க மீன் பாருங்க. ஆமை மாதிரி இருக்குது. ஆமை மீன் மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே சும்மா அப்படியே ஜாமுன் சூப்பராக பறிச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே ஒரு பீஸ் சாப்பிட்டு அப்படியே எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? வந்து தெரியும். ஆமாம் தெரியும். அப்புறம் இன்னும் வந்து நல்லா டேஸ்ட் ரசிச்சு அப்போ சாப்பிடணும். அப்படியா? எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுமா? இங்கே பாருங்க நண்பர்களே, இதை
இங்கிட்ட தண்ணி அதான் அந்த குளத்துல தான் நாங்கள் மீன் பிடிச்சோம். அதான் அந்த சைடில் பிடிச்சோம். அதான் ஏரி தெரியுது பாருங்களா, அந்த பக்கம் பிடிச்சி இந்த விழுந்து பொறிச்சு இப்போ இங்கே சாப்பிட்ருக்கோம். அது வைங்க, அப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம். அவன் அதுக்கு தான் போட்டுருக்கான். முள்ளுனா அவனுக்கு தான், நம்ம முள் பூரா அவனுக்கு தான். முள்ளுனா மீன் முள், இந்த வேலி முள் கிடையாது, மீன் முள் பூரா அவனுக்கு தான். மம்சே நீங்கள் இதை கடிக்கிற நேரத்தில் அதை ஒரு தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கும், அதை கடிச்சிடாதீங்க. இது அடிக்கடி ஒரு வீடியோவில் அதுதான் ஒரு முள் செடிக்கில் தான் போய் உட்காருவார். இங்கே பாருங்க நம்பர்களே, அவர் வாய்க்கிட்டே போகுது பாருங்க அந்த முள். அதை கீது பிடிச்சி கடிச்சிட்டு போகிறாரு. இது கடிக்க முடியாது, அதை கடிக்க முடியாதா? அப்படியா? அங்கே பாருங்க எப்படி காற்று என்ன அடி அடிக்குன்னு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க எப்படி வளையுதுன்ட்டு. அந்த முள்ளை அவர் வாய்க்கில் போய் பூந்துடும் போல இருக்குது. நல்லா இருக்கா மாமா மீன்? சூப்பராக இருக்கா? சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். கணேஷ் பாய். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.